والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. அழகான முறையில் கலாவுடைய அன்புமானவர்களா சபைக்குரிய ஜமாத்தார்களே, அன்புள்ள தாய்மார்களே, இரவு சமூகம் இன்றைக்கு சரியான பாதையை தடப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு காரியங்களை எந்த விதமான பயம் இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு உள்ள இளைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. பைத்தியம் பலவீனம், அதில் இன்றைய உள்ள இளைஞர்கள் ஒரு விதம் என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைய உள்ள இளைஞர்கள் பல்வேறு விஷயங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறார்கள். சிலர் செல்போன் இன்டர்நெட்டுக்கு பைத்தியமாக இருக்கிறார்கள். சிலர் புதிய புதிய விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவதில் அதை வேகமாக செலுத்துவதில் பைத்தியங்களாக இருக்கிறார்கள். சிலர் கெட்ட நண்பர்கள் விஷயத்தில் பைத்தியங்களாக இருக்கிறார்கள். சிலர் சினிமா போன்ற நடிகர் விஷயத்தில் பைத்தியங்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் மதுமைகளை அவர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இளைய சமூகத்தை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களாகிய நம்பிக்கை கடமை என்ற காரணத்தினால் இந்த இளைய சமூகம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, எந்த மாதிரியான இளைய சமூகம் எங்கே செல்கிறது, அதை நாம் செம்மைப்படுத்துவது எப்படி, அவர்களுக்கு நிராகரிப்பு நடவடிக்கை எப்படி என்பதை குறித்து பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நமது பைபாஸ் மதினா பைபாஸ் நிர்வாக சார்பிலே இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இச்சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அன்புள்ள ஜமாத்தார்கள், பள்ளிவாச நிர்வாக பெருமக்கள், சிறப்பு நிறுத்த வருகின்றிருக்கக்கூடிய கம்பம் அத்தாலி அழைக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய முதல்வர் மௌலானா மௌலவி அப்சுல் உலமா என் தாரிக் அகமது குலாலி ஹதரத் பத்திரி அவர்கள், வருகின்றிருக்கக்கூடிய சகோதரர்கள், அன்புள்ள தாய்மார்கள், ஜமாத்தார்கள், சகோதரிகள், உங்கள் அனைவரையும் உத்தமபாளையம் நகர ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாகவும் பைபாஸ் மதினா பள்ளிவாசல் சார்பாகவும் வருக வருக நண்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது கம்பம் அத்தாலி அரபிக்கல்லுடைய முதல்வர் சங்கீக்கு மிகுந்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்சுல் உலமா என் தாரிக் அகமது குலாலி ஹதரத் பத்திரி அவர்கள் சிறப்பு இருக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அகத்தாவுகள், அவுலியாக்கள், குறிப்பாக உத்தமபாளையம் ஜமாத்துல் உலமா சபையும் இந்த உத்தமபாளையம் பைபாஸ் மதினா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர்கள், ஜமாத்தினர்கள், சிறார்கள், பெண்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் மாதந்தோறும் இது போன்ற சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும், சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இது போன்ற பயான் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகின்ற ஜமாத்துல் உலமா உடைய சேவையை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இதன் மூலமாக நம்முடைய பெண்களிடத்திலே, அடுத்து வரக்கூடிய இது போன்ற இளம் தலைமுறையினிடத்திலே நல்ல மாற்றத்தையும் ஒரு சீர்திருத்தத்தையும் ஈமானிய பற்றையும் தீனின் மீது ஆழமான புரிதலையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தவறான வழியிலே மதம் மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளம் தலைமுறையினரை இது போன்ற பயான் நிகழ்ச்சியின் மூலம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து வழி தவறுகின்றதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஒரு ஊரிலே, ஒரு ஜமாத்திலே, ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண்ணோ ஒரு இஸ்லாமிய ஆணோ மதம் மாறி போனால், வழிகேட்டை நோக்கி போனால், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லோரும் ஜவாப்தாரியாக இருக்கிறோம் என்கிற அச்ச உணர்வை மையமாக வைத்து இது போன்ற சீர்திருத்த பணிகளிலே தொடர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றலையும் வழிவகையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஒரு அற்புதமான அவசியமான தலைப்பு, இளைய சமூகம் சந்திக்கின்ற சவால்கள். இன்றைக்கு இளைஞர்களாக இருப்பவர்கள் எப்படியெல்லாம் வழிகெடுக்கப்படுகிறார்கள், இஸ்லாத்தோடு ஈமானிய உணர்வு உள்ளத்திலே மெருகேற்றப்படுகிற வேண்டிய இந்த இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இளமை இருக்கிறது ஒரு அற்புதமான பருவம். இளமைகளை பற்றி, அந்த இளமை கால பருவத்தை பற்றி நிறைய பழமொழிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈருலக வெற்றி என்கிற பயிருக்கு இளமையில் இபாதத் என்கிற மழை வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொன்னார். ஒரு அறிஞர் சொன்னார், ஈருலக வெற்றி என்கிற பயிருக்கு இளமையில் இபாதத் என்ற மழை வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொன்னார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் உன் வாழ்நாள் முழுக்க ஒரு பானைக்கு உன் வாலிப வாழ்க்கையே ஒரு பதம் என்று இன்னொரு அறிஞர் சொன்னார். இளமையில் கஷ்டம், முதுமையில் மருந்து என்று சொன்னார்கள். இளமையில் ஒழுக்கம் எப்போதும் இருக்கும் என்றார்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்றார்கள். இளமையில் கல்வி கல்மேல் எழுத்து என்றார்கள். இளமையில் சோம்பல், முதுமையில் வருத்தம் என்றார்கள். இளமையில் பழக்கம் எப்போதும் மறவாது என்றார்கள். இளமையில் கற்கும் பழக்கம் அது சுடுகாடு மட்டில் என்று சொன்னார்கள். இளமையில் இபாதத், முதுமையில் ஷிஃபா என்கிற ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். இளமையில் முயற்சி, முதுமையில் காக்கும் என்று சொன்னார்கள். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அப்படின்றாங்க இளமையான காலத்தை பற்றி. அல்லாஹ்வும் குர்ஆனிலே இளமையை பற்றி சொல்லுகிற போது ஒரு பலமான பருவம் என்று சொல்லுகிறான். சின்ன வயசுல ஒரு மனுஷன் பலகீனமா இருக்கிறான். பிறந்தோன ஒரு குறிப்பிட்ட வயது அளவிற்கு அவன் பலகீனமாக இருக்கிறான். ஒருவரை சார்ந்து வாழ்கின்ற நிலை, தாய் தந்தைகளை சார்ந்து வாழ்கின்ற நிலை. ஆனால் இந்த இளமை பருவம் இருக்கிறது, அது ஒரு பலமான பருவம். இரண்டு பலகீனமான பருவத்திற்கு மத்தியில இருக்கிற ஒரு பலமான பருவம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். சிறுவ பிராயம் இருக்கிறது, அது ஒரு பலகீனமான பருவம். வயசான காலம் இருக்கிறது, அதுவும் ஒரு பலகீனமான பருவம். இந்த ரெண்டு பருவமும் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற பருவம். ஆனால் இளமை பருவம் இருக்கிறது, அது ஒரு பலமான பருவம்.
யாரையும் சார வேண்டியது இல்லை, யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடிகிற அளவிற்கு தெம்பும் திடகாத்திரமும் உள்ள பருவம் இளமை பருவம் என்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படிதான் சொல்லுகிறான். இளமை பருவம் இருக்கிறது, அது 2 பலகீனத்திற்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அந்த இளமையான பருவத்தை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு ஹதீஸ் போதும், நம்முடைய சமுதாயம் இந்த ஹதீஸை அமல் செய்து விட்டாலே ஈடேற்றம் பெற்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸி, அல்லாஹ் ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு அருட்கொடையாக தந்திருக்கிறார். அந்த அருட்கொடை உங்கள் கையிலே இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 வருடத்துக்கு முன்னாடி 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தின் எந்த அறிஞர்களும் சொல்லாத ஒரு அற்புதமான தத்துவம் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு 5 அருட்கொடைகளை 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடை, அது அருட்கொடை. உங்களுக்கு வயசாகிறதுக்கு முன்னாடி, வயசானவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன. ஒரு குறிப்பிட்ட வயசு கடந்துட்டோன்னா இந்த உடல் நம்ம பேச்சு கேட்கறது இல்லை. ஒரு 40 வயசு கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளை மீறி உடம்பு எல்லாம் நடக்குது, உடம்புல நம்மளை மீறி நடக்கிறது, நம்மளை மீறி காற்று பிரிகிறது, நம்மளை மீறி பல விஷயங்கள் இந்த உடல் உறுப்புகளிலே மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த இளமை இருக்கிறது, அது முதுமையானவங்கள்ட்ட போய் கேளுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னார், என் இளமை எனக்கு திரும்பி கிடைக்காதா என்றார். ஒவ்வொரு முதுமையாக இருப்பவர்களுக்கும் ஆசை, இன்னொரு முறை நான் வாலிபனாக இருக்க வேண்டாமா என்ற ஆசை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இந்த இளமை பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்றார். அல்லாஹ் பயன்படுத்துகிற தௌஃபீக்கை தருவானா. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியமா இருக்குது, சிஹத்தா இருக்கும், எவ்வளவு இபாதத் செய்ய முடியுமோ, எவ்வளவு நல்ல அமல்களை செய்ய முடியுமோ செய்துவிட வேண்டும். எப்போது எந்த நேரத்தில் யாருக்கு எந்த நோய் வரும் என்று சொல்ல முடியாது, யாருக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆரோக்கியம் இருக்கிறது உலகத்தில், அதற்கு நிகரான ஒரு நியமத்து கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் என்ன கேட்பது, என்ன துஆ கேட்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். உலகத்தின் ஆரோக்கியத்திற்கு நேராக அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எந்த சிறந்த அருட்கொடையும் கிடையாது. என்ன துஆ கேட்கணும்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியது ஆரோக்கியத்தை கேளுங்கள். அல்லாஹ் தஆலா அத்தகைய ஆரோக்கியத்தை நமக்கு தருவானாக. அப்போ மூணாவது நபி சொன்னாங்க, வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வ செழிப்பு இருக்கிறது, அல்லாஹ் நினைத்தால் எவ்வளோ பெரிய பணக்காரனையும் ஒரு நிமிடத்தில் ஏழையாக்கிவிட முடியும். ஒரு ஏழையை அல்லாஹ் நினைத்தால் ஒரு சில வினாடிகளில் அல்லாஹ் பணக்காரனாக முடியும். நம்ம கேள்விப்படுறோம், பெரிய பிசினஸ்மேன், பெரிய பிசினஸ் மேக்னெட், அல்லாஹ் நாடினான் அவங்க பிசினஸ் ஃபெயிலியர் ஆகி நடுத்தருவுக்கு வருகிற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். நடுத்தருவில் ஒரு சாதாரண ஏழை திடீரென்று அவன் பணக்காரன் ஆவதும் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுவதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சொன்னாங்க, உங்களுடைய செல்வ நிலையை வறுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாலாவது சொன்னாங்க, அதிகமான வேலை பளு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி நேரம் இருக்கிறது, ஓய்வு நேரம் இருக்கிறது, அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மால் ஓய்வு நேரத்தை நம்ம விட்டுறோம், அதை வீணா கழிச்சிடுறோம்.
ஆனால் அதற்கப்புறம் தலைக்கு மேல வேலை வந்துடுது. அப்ப நினைச்சு பார்ப்போம், ஆஹா நமக்கு இந்த ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே என்று நமக்கு அப்போ வருத்தமாக இருக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேலை பளு வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அஞ்சாவது சொன்னாங்க, ஹயாத்தக கபல மௌதிக, உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கு எந்த நாள், எந்த நிமிடம் மௌத் வரும் என்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு எப்ப மௌத் வரும் என்று தெரியாது. உங்கள் மௌத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஹயாத் என்கிற இந்த நிஅமத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. முதுமை வருவதற்கு முன்னால் இளமை பருவம், நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியம், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலை, அதிகமான வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓய்வு நேரம், மரணம் வரும் முன் நம் ஹயாத் என்கிற இந்த வாழ்க்கையை பயன்படுத்துகிற நசீபை அல்லாஹ் தர வேண்டும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது எது? ஷபாபக கபல ஹரமிக். முக்கியமா நபி சொன்ன முதல் செய்தி என்னது? நீங்கள் கிழவனாகுவதற்கு முன்னால், வயோதிகனாகுவதற்கு முன்னால் உங்கள் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். இன்னைக்கு இருக்கிற இளம் ஜெனரேஷனுக்கு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க மனசுக்குள்ள என்னன்னா, நம்ம நிரந்தரமா இளமையில இருப்போன்ற மாதிரி ஒரு கெத்து. அந்த வாலிபம் வந்துட்டாலே அவனுக்கு என்ன ஆயிருதுன்னா எல்லாமே மறந்துடுது. அப்படி ஒரு மாதிரி திமிரு வந்துடுது. யார் பேச்ச நம்ம யார் கேட்கறது? நிரந்தரமா இந்த உலகத்துல இருக்க போற மாதிரி அவனுக்கு மனதில் வந்துடுது. உயிர் மேல பயம் இல்லை, எந்த நிமிஷத்திலையும் நமக்கு மௌத் வருன்ற பயம் இல்லை. மிக வேகமாக வாகனத்திலே போகிறான், மிக அதிவேக வேகம். ஒரு சின்ன அப்படி மாறினா கூட நமக்கு மௌத்து, எங்கேயாவது நம்ம ஆக்சிடென்ட் ஆகி மௌத் ஆயிரும்ன்ற அச்சம் இல்லை. அச்சமே இல்லாத மோசமான வழிகளத்திலே இன்றைக்கு இளமை சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நெல்லடியார்கள், இந்த இளமை சமுதாயத்தை நாம் எப்படி சீர்படுத்த போகிறோம்? ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று அல் ஜுனூனு ஃபுனூன், பைத்தியம் பல வகை. அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இந்த வாலிப பைத்தியங்களை எப்படி நாம் தெளிவுபடுத்த போகிறோம்? அதற்கான நம்முடைய முன்னெடுப்பு என்ன? ஒரு 5 விஷயங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு 5 விஷயத்திலே இன்றைக்கு இளைய சமுதாயத்திலே கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. முதலாவது, இந்த இளைய சமுதாயத்தின் நண்பர்கள் விஷயத்துல கவனம் செலுத்தணும். யாரோடு பழகிறான், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறான், எல்லாரும் கண்காணிக்க தேவையில்லை. அவங்க வீட்டை கண்காணிச்சா போதும். நம்ம புள்ள, நம்ம பேர புள்ள, நம்ம பேத்தி, நம்ம பேர பேத்திகள் யாரோடு நட்பில் இருக்கிறார்கள் என்று கண்காணிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நட்பு அது தவறான பாதைக்கு வழிவகுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள், அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் யாரோடு பழகிறாரோ அவரின் மார்க்கத்திலே இருக்கிறார். யாரோடு தொடர்பிலே நட்பிலே இருக்கிறாரோ அவரின் மார்க்கத்திலே இருக்கிறார். நீங்கள் உங்கள் நண்பரை யார் என்று காட்டுங்கள், நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, பல்வேறு இடங்களுக்கு போகிறார்கள், மாற்று மத சகோதரோடு பழகிறார்கள், தவறான பாதையில் இருப்பவர்களோடு பழகிறார்கள். அதோடு சேர்ந்து நம்ம பிள்ளையும் வீணாயிடுறான். போதைக்கு அடிமையானவனோடு நட்பு வைக்கிற போது நம் பிள்ளையும் போதைக்கு அடிமையாகிறது. காதல் போன்ற மோசமான விஷயங்களிலே ஈடுபடக்கூடிய பிள்ளைகளோடு சேர்கிற போது நம்ம பிள்ளையும் அந்த பாதைக்கு போயிருது. நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை சொக்க தங்கம், என் பிள்ளை சொக்க தங்கம். யாராவது போய் சொன்னா இந்த மாதிரி உங்க பிள்ளை இந்த மாதிரி இருக்குன்னா, என் பிள்ளைலாம் அப்படி கிடையாது. கம்பத்தில் ஒரு ஹஸரத் அவர்கள் ரொம்ப வருத்தமாக சொன்னார். அந்த ஒரு முக்கியமான முக்கியஸ்தன், அவருடைய மகன் ஒரு கம்பமெட்டு ரோட்ல ஒரு ஓரத்துல போதைக்கு அடிமையாகி மோசமான நிலையில இருக்கிறார். போய் ஹஸரத் அவங்க போய் அவங்க தந்தைகிட்ட சொல்றாங்க, உங்க மகன் இந்த நிலையில இருக்கிறார். என்ன ஹஸரத், என் மகன் மேல அபாண்டமா பழி போடுறீங்க, வேற யாரோ இருக்கும், என் மகனா இருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாரோ இருக்கும்.
நீங்க என்ன அபாண்டமா என் மகன் மேல சொல்றீங்கன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போனது, மிகப்பெரிய கேஸ்ல அந்த மகன் மாட்டினார். அப்போது அந்த தந்தைக்கு தெரிகிறது, வருத்தப்படுகிறார். ஹசரத், அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நான் என் மகன் அப்படி கிடையாது, சொக்க தங்கன்னு சொன்னேன், இன்றைக்கு தலை குனிந்து போய் நிற்கிறேன் என்று தந்தை வருத்தப்படுகிறார். அப்ப நட்பு நம்ம யாரோடு? தெரு நண்பர்கள் யாரு? நம்ம பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு யாருன்னு நம்ம பார்க்கணும். செல்போன்ல யாரோட நட்பு வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு. இன்னைக்கு தெரியல, நமக்கெல்லாம் படிக்கல, முன்னாடி சமுதாயம் நம்ம படிக்கல. இன்னைக்கு டெக்னாலஜிலாம் உச்சகட்டமாக போயிருச்சு. இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஷிப் வருது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அதில் போய் அடிக்ட் ஆகிடுறாங்க. உள்ள போய் தவறான பழக்கத்திற்கு ஆளாகி கடைசியாக வாழ்க்கையை இழந்து போகிற அளவுக்கு, குடும்ப கௌரவமே நாசமாகிற அளவிற்கு சூழலில் சிக்கி கொண்டு வெளியே வர முடியாம எத்தனையோ இளமையில் இருக்கக்கூடியவர்கள் திணறி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க உங்க பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுக்காதீங்க. முதல்ல போன் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு, ஆனா போன் இல்லாம இருக்க முடியாது. 12th முடிச்சுட்டா, காலேஜ் வந்துட்டா போன் கட்டாயம். ஏன்னா காலேஜில் சேர்ந்துட்டா நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போன் வச்சிருக்கணும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. நம்ம ஊரை பொறுத்த மட்டும் அல்லாவுடைய கிருமையில ஆண் பெண்கள் எல்லோரையும் நம்ம படிக்க வைக்கிறோம். காலேஜுகள் இருக்குது, அதுக்கு தோதுவான முறையில் நம்ம தைரியமா அனுப்புறோம். ஆனா போன் கட்டாயம் ஆயிருச்சு. ஏன்னா அவன் இமெயில் அட்ரஸ் எல்லாமே பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனா அதற்காக போன் வாங்கி கொடுத்து விட்டு என் பிள்ளை யாரோடும் பழகட்டும் என்று விடுவது ஒரு சிறந்த பெற்றோருக்கான அடையாளம் அல்ல. அதுக்கு போனுக்கு ஒரு கண்டிஷன் வைங்க. எப்போ போன் வேணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், போன் ஓப்பனா இருக்கணும், மறைவாக இருக்கக்கூடாது. பாய்க்கும் தந்தைக்கும் அந்த போன் தன் பிள்ளை யூஸ் பண்றாங்கண்டா அது ஓப்பனாக இருக்கணும். யார்கிட்ட பேசுறா, என்ன பழகிறா, என்ன பண்றா, என்ன ஏது எல்லாம் ஓப்பனா இருக்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் டெக்னாலஜி மைண்ட் வளர்த்துக்கணும். நீங்க வெகுளியா இருந்தீங்க, என் புள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வெகுளியாக இருந்தால் அல்லாஹ்வை காப்பாற்ற வேண்டும். பிள்ளை வழியில் இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. வாட்ஸ்அப்பு ஃபோனில் பாருங்கள். ஏன்னா நம்ம மதுசா நடத்துறதுனால எல்லா தில்லாலங்களையும் நமக்கு தெரியும். வாட்ஸ்அப்பு ஏத்தாப்புக்கு மாணவர் சிரிக்கிறார். வாட்ஸ்அப்பு, ஒரு வாட்ஸ்அப்பு வெளியே தெரியும், இன்னொரு வாட்ஸ்அப்பு வெளியே தெரியாது. இப்போ அத்தா அம்மா முன்னாடி அவளியா மாதிரி என்ன செஞ்சிருவான் அந்த பையன், இந்த வெளியே தெரிகிற வாட்ஸ்அப் பாருங்க, யார்கிட்டையுமே பேசலை பழகலை, எவ்வளோ பியூராக இருக்குன்னு காட்டுவான். இன்னொரு வாட்ஸ்அப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்புடைய டெக்னாலஜி என்னென்னா வெளியே தெரியாமல் அந்த வாட்ஸ்அப் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாரும் யார்கிட்ட பேசணும் பழகணும்னு வரையறம்பே இல்லாத அளவுக்கு பழக்க வழக்கங்கள். பெற்றோர் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்பா நம்ம பிள்ளை எவ்வளோ தங்கமான வைரமாக இருக்குது, ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தாலும் மஷா அல்லாஹ் ஒன்றுமே இல்லையே நினச்சிட்டு இருப்போம். அவன் யூடியூப்பில் ஸ்டோரியை பார்த்துட்டு எதாவது பார்த்துட்டு அழிச்சிடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு எதுவுமே நமக்கு தெரிகிறது இல்லை. ஒரு கட்டத்தில் விஷயம் கைமீறி போகிற போது நம்முடைய நிலை இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களுடைய நிலை அதுதான் இருக்கிறது. அப்ப நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல நண்பர்கள் யார் என்கிற கண்காணிக்கிற விஷயம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல அதனால தான் ரசூலுல்லாஹ் நண்பர்களை பற்றியும் சொன்னாங்க. எப்படிப்பட்ட நண்பரோடு பழக வேண்டும், எப்படிப்பட்ட நண்பரோடு பழகக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நல்ல நண்பருக்கு உதாரணம் யார் தெரியுமா? நல்ல நண்பருக்கு உதாரணம் ஒரு அத்தர் விற்பவரை போன்று. ஒரு அத்தர் கடை இருக்குது, நறுமணம் விற்கக்கூடிய கடை இருக்கிறது. நம்ம அந்த கடைக்குள்ள போய் நறுமணம் வாங்கினாலும் சரி, கடைக்குள்ள போயிட்டு வந்தாலே நம்ம மேல நல்ல நறுமணம் வீசும். நம்ம அத்தர் வாங்கல, நம்ம அந்த கடைக்குள்ள போயிட்டு வெளியே வர்றோம், அங்க போனதுனாலேயே நம்ம மேல நறுமணம் வீசுகிறது. இதுதான் நல்ல நண்பனின் அடையாளம். நீ நல்ல நண்பனோடு பழகிற போது உனக்கும் நல்ல விஷயங்கள் வெளிப்படும். கெட்ட நண்பருக்கு என்ன உதாரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரும்பு பட்டறையை போன்று. ஒரு இரும்பு பட்டறைக்குள்ள போயிட்டு வந்தா வெளியே வரும்போது நம்ம மேல அந்த இரும்பு துர்நாற்றம் வீசும். அது போன்றுதான் ஒரு கெட்ட நண்பரோடு நம்ம சகவாசம் வைக்கிற போது நமக்கும் அவன்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் வெளிப்படும். எனவே நல்ல நண்பர்களை, நறுமணம் தரக்கூடிய நல்ல நண்பர்களை நீங்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில சக்கர் என்கிற நரகத்துல நரகவாசிகளை நுழைக்கிற போது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், வகுன்னா நகூலு மஅல் காயிலீன். நாங்க இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வீணானவற்றிலே மூழ்கி கடந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி போனோம். நாங்கள் இப்படி நாசமா போனதற்கு, நாங்கள் இப்படி வீணா போனதற்கு காரணம் வீணானவர்களோடு நாங்கள் இருந்ததனால்தான் என்று அந்த சக்கர் என்கிற நரகத்தில் நரகவாசிகள் புலம்புவார்கள், கத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அழகா சொன்னாங்க, அல் வஹதத்து கைரும் மின் ஜலீஸி ஸூ. கெட்ட நண்பனை விட தனிமை மேலானது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு கெட்ட நண்பனை விட தனிமை மேலானது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நண்பரோடு அமர்வது தனிமையை விட மேலானது என்று சொன்னார்கள். உனக்கு நல்ல நண்பனே கிடைக்கலையா, தனிமையில் கல்வத்தில் யாரும் நட்பே வேணாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல நண்பன் கிடைத்து விட்டால் நீ தனிமையில் இருப்பதை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா 7 பேரை அரிசுடைய நிழல்ல வைக்கிறான். 7 பேர் அரிசுடைய நிழல். சூரியன் நெற்றிக்கு பக்கத்திலே வந்துவிடும், மூளையெல்லாம் உருகி ஒழுகிற அந்த கியாமத்து நாளிலே 7 பேர் அரிசுடைய நிழலிலே இருப்பார்கள். அதுல ஒரு யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மனிதர், ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ், 2 பேர் அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசிக்கிறார். பணம் காசு அல்ல, சொத்து செல்வங்கள் அல்ல, ஜாலிக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக 2 பேர் நட்பு கொள்கிறார், நேசிக்கிறார். நாளைக்கு அல்லாஹ்வுக்காக 2 பேர் பிரிகிறார். இப்படிப்பட்ட நண்பர்கள் இன்றைக்கு பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட நண்பர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? இன்றைக்கு இளம் தலைமுறையில் அப்படிப்பட்ட நபர்களாக நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் இல்லை. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சம் குழாவறாங்க, திடீர்னு பார்த்தா கொலை செய்கிற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. எப்படி மாறிட்டாங்க? கொலை செய்கிற அளவிற்கு தங்களை தாங்களே அடித்துக் கொள்கிற அளவுக்கு மூர்க்கத்தனமாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் நேசிச்சா யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகவே பிரியணும். அப்படிப்பட்ட நண்பர்களாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாம இளம் தலைமுறையின் விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவருடைய நட்பு விஷயத்துல. இங்கிருந்து காலையில வேன் வந்துருது, பஸ் வந்துருது, அவங்க ஏற்றி விடுறோம். பெற்றோர்கள் சோம்பேறித்தனப்படக்கூடாது, போகட்டும் புள்ள போய் பஸ் ஏறி போகட்டும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஏன் வந்து அந்த பஸ் ஏறுற இடத்துல நின்று கொஞ்சம் நிப்பாட்டி ஏற்றி விட்டு கூட போகலாம், அது பாட்டுக்கு போகணும்னு இவங்க விட்டுறாங்க. அதை எந்திரிச்சு கொண்டு அது பாட்டுக்கு போகுது, அது பஸ்ஸில் ஏறி போகுதா அல்லது வேற வண்டியில் ஏறி போகுதான்றது தெரிய மாட்டேது பெற்றோர்களுக்கு. இவங்க நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது பஸ்ஸில் ஏறி சூதானமாக போகுதுண்டு, அவன் இடையில வேற ஒருத்தன் வண்டியில கூட்டு போயிடுறான். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க நட்புடைய விஷயத்திலே கவனம் எடுக்கிற போது நாம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இளம் தலைமுறையை ஓரளவு நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். அல்லாஹ் தஆலா நல்ல நண்பர்களை அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைத்து தருவானாக. 2வது, இன்றைக்கு திரைப்படங்கள் விஷயம். திரைப்பட விஷயம் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இன்னைக்கு திரைப்படத்தில் ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. குடும்பத்தோட சினிமா தியேட்டர் போறாங்க, குடும்பத்தோடு சினிமா தியேட்டர். திருமணம் முடித்த பிறகு முதல் ஃபர்ல ஐன் என்ன தெரியுமா? தியேட்டர்ல போய் சினிமா பார்ப்பது. முதல் ஃபர்ல ஐன் தியேட்டருக்கு போய் சினிமா பார்ப்பது என்று இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. இன்றைக்கு திரைப்படத்தின் மூலமாக இன்றைக்கு இளம் தலைமுறை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு ஆய்வு சொல்லுறது, ஒரு மாணவன் வாரத்தில் அந்த கிளாஸ் ஸ்கூலுக்கு போற நாட்களாகிய திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டும் 36 மணி நேரங்கள் தொலைக்காட்சியில் செலவழிக்கிறான். 36 மணி நேரம் தொலைக்காட்சியில செலவழிக்கிறான். வார இறுதி நாளான சனி ஞாயிறுல இது 2 மடங்கு அதிகரிக்குது. ஸ்கூல் டைம்ல 36 மணி நேரம், அந்த வாரத்தில் இந்த சனி ஞாயிறை தவிர்த்து 5 நாள்ல பார்த்தா 36 மணி நேரம் அவன் டிவியில தான் இருக்கிறான். சனி ஞாயிறை சேர்த்தால் இது 2 மடங்கு அதிகரிக்கிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. அன்ற அளவுக்கு இன்றைக்கு சினிமால மோகம்,
இன்றைக்கு நடிகர் மேல மோகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையிலே இருப்பாய் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த உலகத்திலே நாங்கள் நபியை தவிர வேறு யாரையும் நேசிக்கவில்லை, நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நபியோடு சொர்க்கத்திலே இருப்போம் என்று சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு இளம் தலைமுறை ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூட்டத்தோடு கூட்டமாக சென்று உயிரை விடுகிற அவல நிலை. உயிரை விடுறாங்க, ஒண்ணுமில்லை. என்ன கொடுமைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெத்த தாய் தந்தையர்களை அன்போடு பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத். பெற்ற தாய் தந்தையை பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத். இப்படியெல்லாம் இபாதத்து போய் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இளம் தலைமுறையினர் இது போன்ற தவறான வழி நடத்தக்கூடிய நடிகர்களை பார்ப்பது இபாதத் அளவுக்கு போயிடுச்சு. எங்க போறீங்க? அவரை பார்க்கறதுக்காக போறோம். புர்கா போட்டுட்டு குடும்பத்தோட பிள்ளைகளோட, பேரெல்லாம் முஸ்லீம், பெரிய முஸ்லீம் தீன்தாரிகள். எதற்கு போறோம்? இபாதத் செய்ய போறோம். பெற்றோர்களை பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இந்த நடிகர்களை பார்ப்பது இபாதத் என்பதை போன்று அல்லாஹ் அப்படிப்பட்ட இபாதத்தாக நினைக்கிற இந்த சமுதாயத்திற்குத்தான் அது போன்ற ஒரு அபாயத்தை ஏற்படுத்தலாம். இனிமேலாவது படிப்பினை பெற வேண்டுமா? யார் குற்றவாளி, யார் குற்றவாளி, அது அடுத்த கட்டம். இதற்கு பிறகுமா இந்த சமுதாயம் விழித்திட வேண்டாம்? ஒரு நடிகரை பார்ப்பது இபாதத் என்பதை போன்று போய் சீரழிகிற இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாகப்பட்டினம் சைடு பார்த்தா புர்கா போட்டு 4 பிள்ளைங்க நிற்கிதுங்க, நல்ல பயங்கர அழகான புர்கா. இங்கிட்டலாம் ஏதோ ஒரு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக நின்று உடனே டிவி சேனல்காரன் எதையுமே ஃப்ளாஷ் பண்ண மாட்டான். நம்முடைய சமுதாய பெண்கள் என்றைக்கும் நடிகர் பின்னால் போவதை கடுகளவு கூட அனுமதிக்காத இந்த இஸ்லாமிய சமுதாயம் இது போன்ற விஷயங்கள் எங்காவது ஈடுபட்டால் இந்த டிவி சேனல்காரனுக்கு அதுதான் ஃபிளாஷ் பண்றதுக்கு நோக்கம் போடலாம். இஸ்லாமிய வாலிப பெண்கள் நடிகர் இவரை சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள். செல்போன் வச்சுட்டு 4 பிள்ளைங்க ஹிஜாப் போட்டு நிற்கிது. என்ன அவல நிலை! இப்படிதான் நம்முடைய சமுதாயத்தை நாம் வார்த்தெடுக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு 11 விஷயத்தை நான் வேறுபடுத்துறேன். ஒரு 11 விஷயம் சொல்றேன். நபியினுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றினால் நமக்கு என்ன? இது போன்ற நடிகர்கள் இது போன்ற தவறான பாதையிலே என்ன கொடுக்கும் சமுதாயத்துக்கு அறிவில்லை. அதே சினிமாவில் அவன் விபச்சாரம் செய்கிறான், அதே சினிமாவிலே தண்ணி அடிக்கிறான், அதே சினிமாவிலே அவன் தவறான விஷயத்தில் ஈடுபடுகிறான். அவனை எப்படி நம்ம வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள முடியும்? இதற்கு சிலர், அதாவது நல்ல வழிகாட்டவனீங்க சில பேர் அதுக்கு போய் கொடை பிடிக்கிற அந்த சூழல் வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்ற நமக்கு என்ன கிடைக்கும்? இது போன்ற தவறான நடிகர்களுடைய சுன்னத்தை பின்பற்றால் என்ன கிடைக்கும்? 11 வித்தியாசத்தை பெரியார்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நீ பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என் நபியை பின்பற்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? சமுதாயமே, பெண்களே, ஆண்களே, நீங்கள் நபியினுடைய சுன்னத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நடிகர்களுடைய சுன்னத்தை நீங்க பின்பற்றினா இறை பொருத்தம் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கோபம் என்றால் என்ன தெரியுமா? இயற்கை சீற்றங்களும் இயற்கை மோசமான மரணங்கள் ஏற்படும். அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை விட்டு பாதுகாப்பானார். 2வது, நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றால் ஷஃபாத் என்பது கிடைக்கும். நாளைக்கு மறுமையிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த கியாமத் நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே விழுந்து என் உம்மத்திற்கு யா அல்லாஹ் சொர்க்கம் வேண்டும் என்று அழுது 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 கடுகளவு ஈமான் உள்ளத்திலே இருப்பவரையும் நபி கையில் பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்களே. ஷஃபாத், நபியின் சுன்னத்தை பின்பற்றினால் உங்களுக்கு நபியின் ஷஃபாத் கிடைக்கும். இந்த நடிகர்களை பின்பற்றினால் ஷஃபாத் கிடைக்குமா? இறை பொருத்தம் கிடைக்குமா? ஷஃபாத் கிடைக்காது. ஷஃபாத் நரகத்திற்கு போவதற்கு கிடைக்கும், நரகத்திற்கு போவதற்கு ஷஃபாத் கிடைக்கும்.
மூன்றாவது சொன்னாங்க, நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றினா குறையும் பிழையும் இல்லாமல் வாழலாம். இந்த நடிகைகளை பின்பற்றினால் குறையும் பிழையோடு வாழ நேரிடும். நாலாவது சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை பின்பற்றினால் ஒருபோதும் நாம் நஷ்டமடைய மாட்டோம். இவர்களின் சுன்னத்தை பின்பற்றினால் நம் வாழ்க்கையில் நஷ்டமடைந்து விடுவோம். நபி சுன்னத்தை பின்பற்றினால் நாம் நிம்மதியாக நிவாரணம் கிடைக்கும். இவர்களின் சுன்னத்தை பின்பற்றினால் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது, ஷிஃபாவான வாழ்க்கை கிடைக்காது. நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றினால் நாம் பரிசுத்தமாக வாழலாம். இவர்களின் வழிமுறையை பின்பற்றினால் நாம் பாவத்தோடு வாழ நேரிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு காசு பணம் செலவழிக்க தேவையில்லை. காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், செலவழிக்க தேவையில்லை. நடிகளுடைய சுன்னத்தை உங்கள் நேரம், காலம், காசு, பணம் எல்லாம் வீண்வரையும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது கல்ச்சர் இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு சமுதாயத்திற்கு ஒப்பாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு இளம் தலைமுறையினரை திரைப்படங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் உண்டு. நீங்களே குடும்பத்தில் லேட்டஸ்ட் படம் வந்தோடனே டவுன்லோட் பண்ணி கொடுக்க கூடாது. இன்னைக்கு மறுசால பிள்ளைங்க படிக்கிறாங்க, லீவுக்கு 10 நாள் அனுப்புகிறோம். அவனுக்கு 10 நாள் என்ன ஆயிடுதுன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஆயிடுது. நம்ம இங்கே கொடுத்து தர்பியத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அனுப்புகிறோம். 10 நாள் போனால் அவங்க அம்மாவே என்ன செய்கிறாங்கன்னா, பாவம் புள்ள மதரசாலேருந்து 10 நாள் லீவுக்கு வந்திருக்குது, எல்லா படத்தையும் கலா செய்யட்டுன்றாங்க. இந்த கலான்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, தொழுகையில் கலா மாதிரி இந்த படத்தில் கலாவாகி போயிடுது. 10 நாள் தங்க வச்சு மொத்த ஹிதாயத்தையும் குலைச்சு அந்த அத்தாம்மா திருப்பி மதரசாவுக்கு அனுப்புவாங்க. ஃபோனில் மட்டும், ஹஸ்ரத் என் பிள்ளை என்ன முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி மாதிரி இருப்பான்னு பார்த்தா வீட்டில் தொழுகவே மாட்டான் ஹஸ்ரத். என்ன சொல்கிறது? ஃபோனை கையில் கொடுத்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக படம் பார்க்க விட்டா அப்போ அவன் முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸாக வருவான். அவன் மிகப்பெரிய போக்கிரியின் தந்தையாக வருவான். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது சூழ்நிலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு இதில் ஹேர் கட்டிங் வேறு. அல்லாஹ் அக்பர். இந்த ஹேர் கட்டிங் இருக்கிறது இன்றைக்கு இளமையான இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அவல நிலை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முடி இருக்கிறது மன் கான லஹு ஷஅரன் ஃபல்யுக்ரிம். ஒருத்தருக்கு முடி இருக்குது, அது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அதை நீ கண்ணியப்படுத்துனாங்க, முடியை கண்ணியப்படுத்து. ஆனால் இன்றைக்கு பரட்டை தலையோடு தலைவிரி கோலமாக, ஏதோ தொப்பியும் போட மாட்டான், தொப்பி போடக்கூடாதுன்றதுக்கு சாதகமாக ஆயிடுது. நீ பார்த்தா தலை ஒரு மாதிரி மோசமான நிலையில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, கஸான்னு ஒரு கட்டிங். கஸானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாதி முடி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டிங்கை தடுத்திருக்கிறாங்க, தடுத்திருக்காங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இது போன்ற பரட்டை தலையோடு வருவதும், ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை விட்டு போய் ஒழுங்கா முடிய சரி பண்ணிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வாங்கன்னு ஒருத்தருக்கு சொன்னாங்க. அதே போன்று ஒரு சைடு ஃபுல்லா செரைச்சிட்டு மழுங்கடிச்சிட்டு இன்னொரு சைடு முடி வைப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இது போன்ற கட்டிங் மாடலும் வாழ்க்கை மாடலும் திரைப்படங்களின் மூலமாக ஏற்படுகிறது. உங்கள் இளம் சமுதாயம் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆசைப்பட்டால் திரைப்பட கலாச்சாரத்தை விட்டு உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்கள்.